தமிழகத்தின் வரலாற்றில் எளிமையும் நேர்மையும் கொண்ட தலைவராக திகழ்ந்தவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15 அன்று விருதுநகரில் பிறந்தார். சிறு வயதிலேயே சுதந்திரப் போராட்டத்தின் மீது ஈர்ப்பு கொண்டார். இந்திய விடுதலைக்காக பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார். முதலமைச்சர் 1954 ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவரது ஆட்சியில் கல்விக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. கல்வி புரட்சி, கிராமங்கள் தோறும் பள்ளிகள் உருவாக வேண்டும் என்பதே அவரது முக்கிய நோக்கமாக இருந்தது. ஏழை குழந்தைகளும் பள்ளிக்குச் செல்ல வேண்டும் என்பதற்காக பல கல்வித் திட்டங்களை செயல்படுத்தினார். மதிய உணவு, மாணவர்கள் பசியால் பள்ளியை விட்டு செல்லக்கூடாது என்பதற்காக பள்ளிகளில் மதிய உணவுத் திட்டத்தை விரிவுபடுத்தினார். இதனால் ஏராளமான ஏழை மாணவர்கள் கல்வியைத் தொடரும் வாய்ப்பை பெற்றனர். எளிமையான தலைவர். அதிகாரம் இருந்தும் ஆடம்பரத்தை விரும்பாதவர் காமராஜர். எளிமையான வாழ்க்கையும் மக்கள் நலனுக்கான அர்ப்பணிப்பும் அவரை மக்கள் மனதில் நிலைத்த தலைவராகியது. இறுதி 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2 அன்று காமராஜர் மறைந்தார். ஒரு மனிதர் மறைந்தாலும் அவர் செய்த மக்கள் சேவை என்றும் மறையாது. பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்கும் எளிமைக்கும் மக்கள் சேவைக்கும் ஒரு முன்னுதாரணம்.